கீரிப்பிள்ளைக்கும் பாம்புக்கும் சண்டை ஆகும்போது அதிக நேரம் சண்டை ஆகும். சில சமயத்தில் கீரிப்பிள்ளி கூட செத்துருக்கு. ஆனால் கழுகு ஒரு நொடி பொழுதில் பாம்பை மேலே தூக்கிட்டு போயிட்டு சாகடிக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாம்புக்கு வந்து தரையில் தான் கிரிப். தரையில் நின்று அது எதிராளிகளை சந்திக்கும். ஆகாயத்தில் அது பலனற்று போகும். இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுட்ட கழுகு என்ன செய்யணும், மேலிருந்து பறந்து வந்து உடனடியாக பாம்பை தூக்கிடும் மேலே. அப்போ பாம்பு வந்து அன்பேலன்ஸ் ஆகிடும். அந்த நேரத்தை பார்த்து அது புழிஞ்சு மேலே போட்டு அதை சாகடிக்கும். தேவ பிள்ளைகள் அதே தான் தீர்க்கதரிசனமாக நான் சொல்லுகிறேன். வாழ்க்கையில் சில காரியங்களை, சாத்தானின் கிரியைகள், சில போராட்டங்களை நாம் எதிர்கொள்ள முடியாது. நம்முடைய மாம்சத்தினால் அதை மேற்கொள்ள முடியாது. அவைகள் அனைத்தையுமே அப்படியே தேவனிடத்தில் கொண்டு போக வேண்டும். எப்படி கழுகு அந்த பாம்பை மேலே கொண்டு போய் அன்பேலன்ஸ் பண்ணி சாகடிக்குதோ, அதே போல் நம்ம பிரச்சனைகளை, போராட்டங்களை அப்படியே கர்த்தரிடத்தில் கொண்டு போகும்போதே வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று. தேவனுடைய பெயரை விண்ணப்பத்தை கேட்பவர் மட்டுமல்ல, எல்லா கண்ணீரின் ஜெபத்திற்கு, போராட்டத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் சூழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதே, நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். மே காட் பிளஸ் யூ.